மார்னிங் டு ஆல். இன்னைக்கு கெப்பாசிட்டன்ஸ் சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கால்வனாமீட்டர் ஜி ஓகேவா 2 ohm ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தாங்க. இந்த கால்வனாமீட்டருடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 ohm இஸ் கனெக்டட் இன் ஏ கிவன் சர்க்யூட். தி ரேஷியோ ஆஃப் சார்ஜ் ஸ்டோர்ட் இன் C1 and C2 ஓகேவா. C1 உடைய சார்ஜ் தட் இஸ் Q1 ஓகேவா. அப்போ Q1 by Q2 ஓகேவா. சார்ஜ் ஸ்டோர்ட் இன் Q1 by Q2 கேட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ மை சேனல் பிஸ் முருகன் லெக்சரர். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்யூட் வந்து ஜி வந்து 2 ohm கொடுத்துருக்காங்க. இங்கே எவ்வளோ வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க? 6 voltage கொடுத்துருக்காங்க. 6 voltage பேட்டரி கம்மிங் டு ஓகேவா. இங்கே ஒரு 4 ohm ஓகேவா. இங்கே கால்வனாமீட்டர் இடத்துல என்ன பண்ணிக்கலாம்? ஜி வந்து 2 ohm. அப்போ இங்கே ஒரு 2 ohm, இது 2 ohm ரெசிஸ்டர் போட்டுக்கலாம். இது 4 ohm ரெசிஸ்டர்ஸ். ஓகே, இங்கே ஒரு 6 ohm ரெசிஸ்டர். ஸோ இதில் வந்து இங்கே சர்க்யூட் வந்துடுது. இங்கே என்ன இருக்குது? கெப்பாசிட்டர் இருக்குது. இங்கே ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது ஓகேவா. இது C1 கெப்பாசிட்டர், C2 கெப்பாசிட்டர். ஆல்ரெடி நம்ம கெப்பாசிட்டன்ஸ் பாரு என்ன கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க? டிசி சர்க்யூட் தான். டிசி சர்க்யூட்ல கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ X = 1/ωc போட்டோம்னா 1/2πfc போட்டோம்னா எப்படி வேல்யூனா டிசி சர்க்யூட்ல டிசி சர்க்யூட் நோ ஃப்ரீக்வன்சி 0. அப்போ X = என்ன ஆயிடும்? 1/0 தட் இஸ் இன்ஃபினிட்டி. அப்போ கெப்பாசிட்டன்ஸ் என்ன இருக்கும்? இன்ஃபினிட்டி கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும். இன்ஃபினிட் லெவல்னாக்கா அதிக லெவலில் ஓகேவா. அப்போ அது வழியாக கரண்ட் அலோவ் பண்ணுது. அப்போ வர கரண்ட் இங்கேருந்து கரண்ட் வருதுன்னா இங்கேருந்து வர கரண்ட் என்ன பண்ணாது? இது வழியாக போகாது, அலோவ் பண்ணாது. அப்போ இது வழியாக கரண்ட் போகாது. அப்போ இது என்னது? ஓப்பன் சர்க்யூட். அப்போ சர்க்யூட் ஓப்பன் ஆகிடுது. அப்போ இது வழியாகவும் கரண்ட் போகாது, இது என்னது? ஓப்பன் சர்க்யூட் ஆகிடுது ஓகேவா. அப்போ ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம்? கரண்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஓகேவா. அப்போ இதெல்லாம் என்ன சர்க்யூட் ஆகிடுது? சீரிஸ் சர்க்யூட் ஆகிடுது. இது ஃபுல்லாக சீரிஸ் சர்க்யூட்னா அப்போ சீரிஸ் என்ன இருக்கு? 4 ohm ரெசிஸ்டன்ஸ், 2 ohm ரெசிஸ்டன்ஸ் அண்ட் 6 ohm ரெசிஸ்டன்ஸ். ஓகே, 4 ohm, 2 ohm, 6 ohm கனெக்டட் பை 6 voltage பேட்டரி. அப்போ I கோட் என்ன ஃபார்முலா? V/R டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். V வந்து 6, R டோட்டல் எவ்வளோ? 4 + 2 + 6 ஓகேவா. அப்போ 6 + 4 10, 10 + 2 12, 6/12 கிடைச்சிருக்கு. இப்போ 6/12னா 1 6 or 6 2 6 1/2 ஓகேவா. தட் இஸ் 0.5 ohms ஆர் 1/2 ohms எப்படினாலும் வச்சுக்கலாம். இப்போ டோட்டல் கரண்ட் பார்த்தீங்கன்னா இது வழியாக போகிற டோட்டல் கரண்ட் எவ்வளோ? 1/2 ohms ஓகேங்களா. கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்தது சார்ஜ் தான் கேட்குறாங்க. சார்ஜுக்கு என்ன ஃபார்முலா? Q = CV. Q = C × V ஃபார்முலா. சார்ஜுக்கான ஃபார்முலா charge is Q = charge stored in the capacitor into voltage. Q = CV voltage. அப்போ Q1 = என்ன வரும் நம்மளுக்கு? Q1 = C1 V1, Q2 = C2 V2 கண்டுபிடிக்கணும். அப்போ C1ங்கிறது என்ன இருக்கு? இங்க இருக்கு C1. இதுக்கு அக்ராஸா வோல்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இதுதான் C1னா அப்போ இதுக்கு அக்ராஸா இருக்கிற வோல்டேஜ் பார்த்தோன்னா அப்போ இதுக்கு அக்ராஸா இருக்கிற வோல்டேஜும் சேம். இங்க இருக்கிற வோல்டேஜ் தான் இங்க இருக்கிற வோல்டேஜ் ஈக்குவலா இருக்கும். அப்போ இது வழியா இருக்கிற வோல்டேஜ் எவ்வளோன்னு பார்க்கணும். இந்த சர்க்யூட்ல இந்த இடத்துல இருந்து இங்க வரைக்கும் எவ்வளோ வோல்டேஜ்னு பார்க்கணும். அப்போ வோல்டேஜ் ஈக்குவல் என்ன ஃபார்முலா? இது Q1 V1 வச்சுக்கலாம். இங்க இருக்கிற வோல்டேஜ் V1 வச்சுக்கலாம். V1 ஈக்குவல் என்ன ஃபார்முலா? சீரிஸ் சர்க்யூட்ல கரண்ட் வந்து சேமா தான் போகும். அப்போ கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா. அப்போ கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டர் V = ஃபார்முலா என்னது? IR. அப்போ V1 = இங்க இருக்கிற கரண்ட் எவ்வளவு? 1/2. இங்க இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு? இங்க இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் ஓகேவா. அப்போ 4 + 2 என்னது? 4 + 2. அப்போ 1/2 × 6 ஓகேவா. அப்போ என்ன ஆச்சு? 3. அப்போ வோல்டேஜ் எவ்வளவு? 3 voltage. அப்போ இந்த C1 கெப்பாசிட்டர் அக்ராஸா இருக்கிற வோல்டேஜ் எவ்வளவு? 3 voltage. இப்போ C1 உடைய வேல்யூ எவ்வளவு? 4 microfarad. C1 உடைய வேல்யூ எவ்வளவு? 4 microfarad. அப்போ Q1 உடைய வேல்யூ என்ன இருக்கும்? C1 V1 போட்டோம்னா 4 × 3 microfarad. 4 microfarad × 3 எவ்வளவு ஆச்சு? 12 microfarad. அப்போ Q1 உடைய வேல்யூ எவ்வளோ ஆச்சு? 12 microfarad கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி இப்போ Q2 கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. அப்போ Q2 கண்டுபிடிச்சுன்னா Q2 = என்ன ஃபார்முலா? C2 V2. Q2 = C2 V2. அப்போ C2 உடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியும். C2 எது? இதுதான் C2 ஓகேங்களா. அப்போ C2 உடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? C2 உடைய வேல்யூ 6 microfarad. 6 ohm எடுத்துட்டோம். சரி,
6 மைக்ரோஃபேரட். அப்போ C2 வேல்யூ 6 மைக்ரோஃபேரட் இன்ட்டு V2 தெரியும் நம்மளுக்கு. அப்போ V2னா இந்த வோல்டேஜுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு இருக்கிறது தான் V2 வோல்டேஜ். ஸோ இப்போ என்ன பண்ணோம், Q2 கண்டுபிடிக்கணும். ஸோ கரண்ட் வந்து 1/2 ஆம்ஸ், டோட்டல் கரண்ட் 1/2 ஆம்ஸ் போகுது. அப்போ C2க்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். அப்போ C2க்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் பார்த்தா இதுதான் C2. இந்த C2க்கு அக்ராஸ் வோல்டேஜ் என்ன இருக்கு, இங்கே ஒரு கால்வனோமீட்டர் 2 ஆம்ஸ், தென் 6 ஓம் ரெசிஸ்டர் இருக்கா. ஓகேவா. அப்போ இது வெளியே போகிற கரண்ட் கண்டுபிடிச்சா இதுலேருந்து இது இருக்கிறது என்னது V2. அப்போ V2 ஈக்குவல் டு கரண்ட் இன்ட்டு இது வெளியே தான் கரண்ட் போகுது இன்ட்டு ரெசிஸ்டரோட 2 + 6. கரண்ட்டோட வேல்யூனா 1/2 இன்ட்டு 2 + 6 8 அடிச்சா என்ன இருக்கு 4. அப்போ 4 வோல்டேஜ் போயிட்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கிறேங்க V2. அப்போ QT கிட்ட என்ன பண்ணலாம், C2 இன்ட்டு V2. C2 எவ்வளோ 6 மைக்ரோ ஃபேரட் இன்ட்டு 4 வோல்டேஜ். அப்போ வோல்டேஜ் மைக்ரோ ஃபேரட் இருக்குன்னா 6 × 4 24 மைக்ரோ கூலும் ஆகிடும். ஓகேங்களா. அப்போ Q2 வந்து நான் 24 மைக்ரோ கூலும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா. அப்போ ரேஷியோ தான் கேட்குறாங்க. என்ன ரேஷியோ, C1/C2 ரேஷியோ கேட்கல, Q1/Q2 ரேஷியோ கேட்குறாங்க. Q1 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் 12 மைக்ரோ கூலும். Q2 வந்து எவ்வளோ 24 மைக்ரோ கூலும். அப்போ 1 12s are 12, 2 12s are 24. அப்போ 1/2. Q1/Q2 எவ்வளோ 1/2. ஆப்ஷன் D இஸ் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அடுத்த ஒரு கொஸ்டின் பார்ப்போம். சார்ஜ் ஸ்டோர்ட் இன் தி கெப்பாசிட்டர். இதுதான் கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டர்ல எவ்வளோ சார்ஜ் ஸ்டோர் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி கண்டுபிடின்னு பார்ப்போம். ஸோ இன் கெப்பாசிட்டன்ஸ் என்ன சர்க்யூட், டிசி சர்க்யூட். ஓகேவா. டிசி சர்க்யூட்ல கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ என்ன சொல்லியிருக்கோம், x = 1/ωc 1/2πfc. ஸோ டிசி சர்க்யூட்ல ஃப்ரீக்வன்சி நோ ஃப்ரீக்வன்சி. அப்போ 1/0 இன்ஃபினிட்டி. அப்போ இன்ஃபினிட்டி கெப்பாசிட்டன்ஸ் இருந்தால் கெப்பாசிட்டன்ஸ் மின்தடை வந்து அதிக அளவில் இருக்கு. இன்ஃபினிட்னா அது வழியாக கரண்ட்டு போகாது. அப்போ கரண்ட்டு போனால் கெப்பாசிட்டர் என்ன ஆகிட்டாது, ஓப்பன் சர்க்யூட் ஆகிட்டாது. அப்போ ஓப்பன் சர்க்யூட் ஆகிட்டானா இது வழியாக என்ன போகாதுன்னு சொல்கிறாங்க, கரண்ட்டே போகாதுன்னு சொல்கிறாங்க. இது வழியாக என்ன போகாது, கரண்ட்டே போகாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது வழியாக கரண்ட்டு போகணும்னா அப்போ மீதி என்ன சர்க்யூட் இருக்குது, இந்த சர்க்யூட் தான் மட்டும் தான் இருக்குது. ஒரு பேட்டரி, ரெசிஸ்டர். ஓகேவா. இந்த இது வழியாக கரண்ட் வரதில்லை. அப்போ இங்கே இருக்கிற ரெசிஸ்டர். ஓகேவா. இது எவ்வளோ 6 ஓம்ஸ், இது எவ்வளோ 4 ஓம்ஸ். வேற வோல்டேஜ் எவ்வளோ 10 வோல்டேஜ். ஓகேவா. அப்போ I போட்டு என்ன ஃபார்முலா, V/R. V வந்து 10, R வந்து என்ன இருக்கு சீரிஸ் சர்க்யூட்ல இருக்கு. அப்போ 6 + 4 அப்போ 10/10. ஓகேவா. அப்போ 10/10 என்ன 1. கரண்ட் எவ்வளோ 1 ஆம்ஸ். அப்போ இது வெளியே போகிற கரண்ட் எவ்வளோ இருக்கு 1 ஆம்ஸ் கரண்ட் பாசிட்டிவ் பிளேட்லேருந்து போகுது. 1 ஆம்ஸ் கரண்ட். ஓகேவா. அப்போ 1 ஆம்ஸ் கரண்ட் போகுது இது வெளியே. அப்போ 1 ஆம்ஸ் கரண்ட் போகுதுன்னா இங்கே இருக்கிற வோல்டேஜ் எவ்வளோ இருக்கும், V = என்ன ஃபார்முலா, கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டர். அப்போ கரண்ட் எவ்வளோ 1, இங்கே இருக்கிற ரெசிஸ்டர் 6. அப்போ எவ்வளோ வச்சு 6 வோல்டேஜ். அப்போ இங்கே இருக்கிற வோல்டேஜ் எவ்வளோ 6 வோல்டேஜ். இதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் 6 வோல்டேஜ். ஓகேவா. அப்போ இதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் 4 வோல்டேஜ். ஓகேவா. 4 × 1 4 வோல்டேஜ். அப்போ 4 6 10 வோல்டேஜ். ஓகேவா. அப்போ கிர்காப்ஸ் வோல்டேஜ் பொட்டன்ஷியல் ரைஸ் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் டிராப்ஸ். பொட்டன்ஷியல் ரைஸ் இது ரெண்டு டிராப்ஸ் 10 வோல்டேஜ் ஈக்குவல் டு 10 வோல்டேஜ் வந்துருது. இப்போ நம்ம क्वेश्चन என்ன, சார்ஜ் ஸ்டோர்ட் இன் தி கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டர் எவ்வளவு சார்ஜ் ஸ்டோர் ஆகுன்னு பாருங்க. இப்போ இங்க தான் கெப்பாசிட்டர் இருக்கு. ஓகேவா. இங்க ரெசிஸ்டர் இருந்து அந்த கெப்பாசிட்டர் அக்ராஸ் இருக்கிற வோல்டேஜ் தான் இந்த வோல்டேஜ் ஈக்குவல். அப்போ சார்ஜ் ஸ்டோர்ட் இன் தி கெப்பாசிட்டர் என்னது, இங்க இருக்கிற வோல்டேஜ் தான் இங்க இருக்கிற வோல்டேஜ். அப்போ Q = என்ன ஃபார்முலா, C × V. ஓகேவா. அப்போ C × V வோல்டேஜ். ஓகேவா. இங்க இருக்கிற C உடைய வேல்யூ எவ்வளவு கொடுத்திருக்காங்க, இந்த C வேல்யூ 10 மைக்ரோஃபாரட். 10 மைக்ரோஃபாரட். V வேல்யூ எவ்வளவு, இங்க இருக்கிற வோல்டேஜ் கெப்பாசிட்டர் அக்ராஸ் இருக்கிற வோல்டேஜ் எவ்வளவு, இந்த கெப்பாசிட்டர் சர்க்யூட் இது வெளியே போகுதுன்னா இது ஃபுல்லா தான். அப்போ 6 வோல்டேஜ். அப்போ 10 × 6 எவ்வளவு 60 மைக்ரோ. சார்ஜுக்கு என்ன யூனிட், கூலும். ஓகேவா. வோல்டேஜ் இன்ட்டு Faraday மைக்ரோ கூலும் ஆயிடும். உங்க Q = 60 மைக்ரோ கூலும். ஆப்ஷன் C. ஓகேங்களா. ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோமா. ஸோ இது மாதிரி சம்பளம் போகிறதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் ரீச் ஆகணும்னா நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்டு ஷேர் பண்ணுங்க. சேனல் நேம் இஸ் முருகன் லெக்சரர். ஸோ ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல்.
ஸோ ஈக்குவலன்ட் சர்க்யூட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம். 3 கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதில் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கிறது எப்படி பார்ப்போம். இப்போ இந்த கனெக்ஷன் வந்து என்ன பண்ணால் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல கனெக்ஷன் வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம். அப்போ ஏவிலேருந்து ஒரு கெப்பாசிட்டர், ஓகேவா, இது ஒரு கெப்பாசிட்டர், இது ஒரு கெப்பாசிட்டர், இது ஒரு கெப்பாசிட்டர். ஏவிலேருந்து ஒரு கெப்பாசிட்டர் எங்கே போகுது, எக்ஸ் பாயிண்ட்டுக்கு போகுது. ஓகேவா, இந்த எக்ஸ் பாயிண்ட் எங்கே இருக்குன்னா எங்கே போயிருக்கு, டி பாயிண்ட் கணக்கு. அப்போ எக்ஸும் பினாலையும் ஒன்று நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி பிலேருந்து ஒய் பாயிண்ட்டுக்கு ஒரு கெப்பாசிட்டர் வருது. ஒய் பாயிண்ட்ன்றது எது, ஏ பாயிண்ட் தான். அப்போ ஒய் பாயிண்ட்ன்றதும் ஏ பாயிண்ட்றது ஒன்று தான். அப்போ பிலேருந்து ஒரு கெப்பாசிட்டர் ஒய் பாயிண்ட்டுக்கு வருது. ஓகேவா, இது ஒரு கெப்பாசிட்டர்னு போட்டுருக்கோம். ஓகேவா, எக்ஸுக்கும் ஒய்க்கு இடையில ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு. அப்போ இது எக்ஸ், இது ஒய், ரெண்டு இடையில என்ன இருக்கு, ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு. அப்போ இது ஒரு சி, இது ஒரு சி, இது ஒரு சி. கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல். கெப்பாசிட்டர் ஆர் கனெக்டட் இன் பேரலல் என்ன பண்ணணும், ரெசிஸ்டர்ல என்ன சீரிஸ் பண்ணணுமா, இதில் பேரலல் ரெசிஸ்டர் சீரிஸ் கனெக்ஷன் என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்குவோம். இது பேரலல்ல ஆட் பண்ணிக்கணும். அப்போ ஆட் பண்ணினா சி பிளஸ் சி பிளஸ் சி என்னாச்சு, 3C. அப்போ ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ சி ஈக்குவலன்ட் எவ்வளோ, 3C. ஆப்ஷன் சி. ஓகேவா, ஆப்ஷன் சி தானே இருக்கு, 3Cன்னு இருக்கு அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா. ஸோ மை சேனல் இஸ் முருகன் லெக்சனர் ஆர் ஜிஎம் டெக் 1935. ஜிஎம் டெக் 1935. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ டு ஆல்.